Hi friends, welcome to Veg Samayal. இன்னைக்கு நம்ம Veg Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைல்ல. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, இங்க பாருங்க நான் ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துர்க்கேன். இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் 3 லவங்கம் எடுத்துர்க்கேன். 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார், 2 பிரிஞ்சி இலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1 பச்சை மிளகாய் கீறி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நான் தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 கேரட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி, காஞ்ச பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் பீன்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு. இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி வந்து சப்பாத்திக்கு வந்து வெஜிடபிள் குருமா நம்ம வீட்டிலே பண்ணுவோம். ஆனால் ஹோட்டல் ஸ்டைல் வந்து சில பேருக்கு வந்து அது கரெக்டாக வராது. இது வந்து நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா வீட்டிலே நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நம்மளுக்கு வீட்டில் இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் இருந்தால் ஒரு வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். தனியா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா வந்து நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வதக்கும் போதவே உங்களுக்கு அந்த நல்ல அந்த ஸ்மெல் வரும். நம்ம போடுற மசாலாவில் தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு. அது ஆனியனும் டொமேட்டோவையும் நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெஜிடபிள்ஸு குக் ஆகிறதுக்காக நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 250 ml கப்பு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் காரம்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊட்டினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் காரம் எதாவது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது குழம்பு. அதுக்காக வந்து இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி நம்ம ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். விசில் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸு நீங்கள் டைம் பார்த்து வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சா நமக்கு ஓவர் குக் ஆகிடும் வெஜிடபிள்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய்கறி வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட முந்திரி வந்து நான் ஒரு 5-6 பல்லு முந்திரி எடுத்துருக்கேன். பொடியாக கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து நான் நல்லா திருவி வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் இது கூட ஒரு பச்சை மிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நீங்கள் வந்து வதக்க வேண்டாம் ஆயிலில், ஒரு 2 மினிட்ஸு கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நம்ம மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து தேங்காவை வதக்குனதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுட்டோம் மைய. இப்போ இந்த சைடு வந்து நம்ம காய்கறியை வேக வச்சோம், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு வெஜிடபிள்ஸு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து குருமா வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், திக்காக தான் சர்வ் பண்ணுவோம். உங்களுக்கு இதுவே வந்து தோசைக்கு இந்த மாதிரி எதாவது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே இந்த அரைச்ச தண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு நல்லா இந்த குருமா, அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த குருமா ஒரு ஸ்மெல் வந்து நல்லா கமகமன்னு வருது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் எதாவது வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கொஞ்சம் தலப்பலன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லியை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு. எப்போவுமே தேங்காய் போட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஸ்மெல் வந்து நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே கமகமன் வருது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்ட்டான வீடியோஸு உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.